ஏஞ்சல் ஒன் ஆப்பில் ஈஸியாக ஃபியூ ஸ்டெப்ஸில் எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ட்ரேடிங்க்கு தேவையான பேசிக் டெமோ வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. ஐபிஓனா ஒரு கம்பெனி அந்த கம்பெனி டெவலப்மெண்ட்காக, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக, மணி தேவைக்காக அந்த கம்பெனி ஷேராக எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்மளை மாதிரி பப்ளிக்கிட்ட ஒரு ப்ரைஸுக்கு கொண்டு வருவாங்க. இப்படி பப்ளிக்கிட்ட கொண்டு வரது தான் ஐபிஓ. அப்படி கொண்டு வர கம்பெனி ஸ்டாக் லிஸ்டிங் டே அன்னைக்கு பப்ளிக்கோட டிமாண்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஆஃபர் பண்ண ப்ரைஸ்லேருந்து 40%, 50%, 100% மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஆஃபர் பண்ண ப்ரைஸுக்கு நம்ம வாங்க முடியாமல் போகலாம். ஸோ லிஸ்டிங் டே அன்னைக்கு ட்ரேடிங்க்கு வரக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த கம்பெனி ஸ்டாக் வேணும்னா அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஐபிஓ அப்ளை பண்ண என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அமௌண்ட் பேங்க்கில் வச்சுருக்கணும். டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது, பேங்க்கில் தான் வச்சுருக்கணும். மூணாவது யூபிஐ ஐடி. நெட் பேங்கிங், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் இது மூலமெல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக யூபிஐ ஐடி மூலம் மட்டும்தான் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பீம், பேடிஎம் இதுலாம் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஆப்லேயும் யூபிஐ ஐடி எங்கே இருக்கும்னா, கூகுள் பே ஆப்குள்ளே போனீங்கன்னா ரைட் டாப்பில் உங்கள் நேம் போட்ட ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமுக்கு கீழே உங்கள் மொபைல் நம்பர், அது கீழே backoffice.market@okicici அப்படின்னு இருக்குதுல்லைங்க, அதுதான் கூகுள் பே இருக்கிற யூபிஐ ஐடி. ஃபோன்பே ஆப்குள்ளே வந்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மை யூபிஐ ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி என்னங்கிறது காமிக்கும். இங்கே என் மொபைல் நம்பர் @ybl இதுதான் ஃபோன்பேயோட யூபிஐ ஐடி. பேடிஎம் ஆப்குள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமுக்கு கீழே யூபிஐ ஐடின்னு போட்டு அந்த யூபிஐ ஐடி போட்டு @பேடிஎம்னு போட்டிருக்கோம். இதான் பேடிஎம்மோட யூபிஐ ஐடி. பீம் ஆப்பில் லெஃப்ட் சைடு மேலேயே யூபிஐ ஐடின்னு போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு @UPIன்னு இருக்கும். அதுதான் பீமோட யூபிஐ ஐடி. தேவையானலாம் ரெடி பண்ணிவிட்டு ஏஞ்சல் புரோக்கிங் ஆப்குள்ளே வந்தீங்கன்னா டிஸ்கவரில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஐபிஓன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஓ என்னென்ன இருக்குதோ அதோட லிஸ்ட்டில் வரும். எக்ஸாம்பிள் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ இருக்குது, அது ஓப்பன் நவுன்னு சொல்லி க்ரீனில் இருக்குது. அப்போ இது ஓப்பனில் இருக்குது. எவ்வளோ டேஸில் க்ளோஸ் ஆகுது, இன்னும் 4 டேஸில் க்ளோஸ் ஆகுங்க ரைட் சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி நேம், அந்த கம்பெனி நேம் கீழே எப்போ அந்த ஐபிஓ என்ன டேட்டில் க்ளோஸ் ஆகுது, அது இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 144 153 ரூபா. அப்போ ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 153 ரூபா அப்படிங்கிறதும் அங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆல்கோட ஐபிஓ ப்ரிடிக்டட் டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். கீழே நோமோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். கம்பெனி நேம், எத்தனை தேதி க்ளோஸ் ஆகுது, என்ன ப்ரைஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க, லாட் சைஸ், அதாவது ஒரு லாட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், 98 குவான்டிட்டி இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ லாட் அப்ளை பண்ணலாம், 1லேருந்து 13 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரீட்டைல் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா, அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14,912 ரூபா, அப்போ 13 லாட்டுக்கு 1,94,922 ரூபா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இஷ்யூ சைஸ், அதாவது அவங்க எவ்வளோ க்ரோஸ்க்கு அவங்க ஸ்டாக்கை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். கீழே அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்தோம்னா லாட்டுங்கிற ப்ளேஸில் நம்ம எவ்வளோ லாட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ஒரு லாட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆஃப் ப்ரைஸ் டிஃபால்ட்டாக அங்கேயே இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் யூபிஐ ஐடி, உங்கள் யூபிஐ ஐடி டைப் பண்ணிவிட்டு செலக்ட் யூபிஐ டைப். உங்கள் யூபிஐ டைப் என்ன, எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் @UPIயா இல்லை YBLா இல்லை OKICICI அந்த மாதிரி என்ன உங்கள் யூபிஐ ஐடி டைப்போ அந்த டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இன்வெஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ரெடி டு இன்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஆமாம், கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் பிளேஸ்டு வரும். உங்கள் யூபிஐ ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மணி ரெக்வஸ்ட் போயிருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆர்டர் புக்கில் நம்ம எவ்வளோ லாட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது ரெக்வஸ்ட்டுன்னு இருக்கும். யூபிஐ ஆப்பில் நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு அப்டேட் ஆயிரும். யூபிஐ ஆப்பில் வந்தீங்கன்னா அப்ரூவ் டு பே இல்லைன்னா ஐபிஓன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஐபிஓட ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே ப்ரொசீட் கொடுத்துள்ளே போனீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ரூவ் கொடுத்து பேமெண்ட் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஸ்டேட்டஸில் பேமெண்ட் சக்ஸஸ்னு ஆர்டர் அப்டேட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சதா இல்லையாங்கிறது அலாட்மெண்ட் டேட் அன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் இல்லைன்னா மெயிலில் கன்ஃபர்மேஷன் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஐபிஓ ஓப்பனிங் டேட்லேருந்து ஐபிஓ க்ளோசிங் டேட் வரைக்கும் நம்ம ஐபிஓக்காக அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட்லேருந்து 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட்னு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டோட எண்ட் ஆஃப் த டேயில் நம்மளுக்கு ஸ்டாக் கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். சப்போஸ் நம்மளுக்கு ஸ்டாக் கிடைக்கலைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே இனிஷியேட் ஆஃப் ரீஃபண்ட்ஸ், அந்த டேயில் பேங்க்கில் பிளாக் பண்ணி வச்சுக்கிற அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு நெக்ஸ்ட் 4 டேஸில் கிரெடிட் ஆஃப் ஷேர் டு டிமேட், அந்த டேட்டில் ஸ்டாக்கெல்லாம் டிபிக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. டிபிக்கு கிரெடிட் கொடுத்த நெக்ஸ்ட் டே ஐபிஓ லிஸ்டிங் டேட், அந்த டேட் அன்றைக்கி ஸ்டாக்கெல்லாம் ட்ரேடிங்க்கு வந்துடும்.
ஐபிஓ அப்ளை பண்ணுறதுல டவுட்டு இல்லை ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா இதில் மென்ஷன் பண்ணி வைக்கிற மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.